மதுரை வீரன் தமிழ்நாட்டவர் காவல் தெய்வங்களில் ஒருவராவார். மதுரை வீரன் தமிழ்நாட்டவர் காவல் தெய்வங்களில் ஒருவராவார். இவர் வெள்ளையம்மாள், பொம்மி என்ற இரு பெண் தெய்வங்களுடன் தம்பதி சமேதராக காட்சியளிக்கின்றார். பெரும்பாலான இந்து கோயில்களில் இவர்களுக்கான தனி சன்னதி காணப்படுகிறது. மதுரை வீரன் மட்டும் தனித்து வழங்கப்படுவதால் அவருடைய இரு மனைவிகளோடு சேர்ந்தே காட்சியளிக்கிறார். இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கிழக்கு கோபுர வாயில் சில கோயில்களில் இருக்கிறார். கிரகம் கிபி 1608 1641. மந்திரம் நிறைந்த பக்தியுடன் அவர் பெயரை உச்சரித்தாலே போதும். ஆயுதம் வாள், அரிவாள் மற்றும் வேல்கம்பு. துணை பொம்மி வெள்ளையம்மாள். பெற்றோர்கள் திருச்சென்னான், திருமதி செல்லி. சமயம் இந்து, மதுரை, தமிழ்நாடு, கேரளா, மலேசியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, இலங்கை. விழாக்கள் ஆவணி 17. உருவ அமைப்பு மதுரை வீரன் சிலை வெள்ளையம்மாள், பொம்மி இருபுறம் இருக்க மதுரை வீரன் சிலை நடுவே நிற்பது போல் வடிவமைக்கப்படுகிறது. ஓங்கி அறிவாளுடன் முறுக்கு மீசையுடன் கம்பீரமாக காட்சியளிக்கின்றார். மதுரை வீரன் ஒரு முக்கிய தமிழ் தெய்வம். ஆண்டுதோறும் ஆவணி 17ஆம் நாள் மதுரை வீரன் வழிபாடு தமிழர் மத்தியில் பல கிராமங்களில் இருந்து வருகிறது. மதுரை வீரனை தமிழர் பலர் குலதெய்வமாக கொண்டுள்ளனர். மதுரை வீரன் வழிபாடு மலேசியா, ரியூனியன் மற்றும் கரிபியன் தீவுகளில் வாழும் தமிழர் மத்தியிலும் பரவலாக இருக்கின்றது. மதுரை வீரன் வழிபாட்டை சிறுதெய்வ வழிபாடு என்று சமய ஆய்வாளர்கள் குறிப்பிடுவதுண்டு. தொட்டிய சக்கிலியர் இனத்தை சேர்ந்த மாதிய சின்னான் செல்லி தம்பதிகளின் மகனாக கிபி 1608 பிறந்தார். திருச்சி பகுதி ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜகம்பளம் இனத்தை சேர்ந்த பொம்மையா நாயக்கர் என்பவரின் மகள் பொம்மி வயதுக்கு வருகிறாள். ராஜகம்பளம் சமுதாயத்தின் வழக்கப்படி வயதுக்கு வந்த அந்த பெண்ணை காட்டில் குடியமைத்து 1 மாதம் காவல் செய்ய வேண்டும். காவல் பொறுப்பை தந்தையின் உடல் குறைவால் மதுரை வீரன் ஏற்றார். பொம்மி இவரின் வீர மற்றும் அழகில் மயங்க இருவரும் காதல் கொண்டு ஊரை விட்டு வெளியேறுகின்றனர். இந்த பொம்மையா நாயக்கருக்கு தெரிந்தவுடன் மிகுந்த கோபத்தில் இருந்தார். அவருடைய மகன் பெரும்படையுடன் மதுரை வீரனை எதிர்க்கின்றனர். அவர் அருந்ததியர்கள் படையுடன் கடுமையாக போரிட்டு வெற்றி கொள்கின்றனர். மதுரையில் திருமலை நாயக்கர் மன்னரிடம் விஷயத்தை தெரிவிக்கின்றனர். அன்றைக்கு கல்வர்களால் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார் ராஜ்யங்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாயின. அவர்களை அடக்க முடியாமல் ராஜ்யங்கள் மிரண்டிருந்தன. அந்த நேரத்தில் மதுரை வீரன் வீரத்தை அறிந்த திருமலை நாயக்கர் கல்வர்களின் அட்டூழியங்களை அளிக்க மதுரை வீரனை பயன்படுத்தி கொண்டார். மதுரை வீரனின் அருந்ததியர் படை மதுரை சுற்று வட்டார பகுதியில் இருந்த கல்வர்கள் கோட்டத்தை அடுக்கி மதுரை மக்களை காத்தது. இந்நிலையில் திருச்சி, புதுக்கோட்டை பகுதியில் கல்வர்களால் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் வீரை தெரிந்த புதுக்கோட்டை மன்னர் தொண்டைமான் கேட்டுக்கொண்டிருக்கினங்க திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் அருந்ததியர்கள் படையுடன் சென்று போரிட்டு மக்களுக்கு பெருந்துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்த கல்வர்கள் கூட்டத்தை ஒடுக்கி மக்களை பாதுகாத்து, அதனாலேயே தென் மாவட்டங்களில் மதுரை வீரனை அனைத்து இனத்தவரும் குலதெய்வமாக வழிபாட்டு வருகின்றனர். இவரின் வீரத்தை கண்ட கள்ளர் இன பெண் வெள்ளையம்மாள் மதுரை வீரனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். இந்த நிலையில் சூது செய்த மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்குள் மதுரை வீரனை பிடித்து மாறுகை என முறையில் கொலை செய்து விடுகின்றனர். நடந்த அநியாயத்தை பார்த்த மீனாட்சி அம்மன் நேரடியாக தரிசனம் வழங்கி மதுரையை அழிக்க புறப்பட்டால் மதுரை வீரன் கேட்டுக்கொண்டதற்கு மனமிறங்கி அவரை ஆட்கொண்டு கிழக்கு கோபுர வாசலில் கம்பத்தடி வீரனாக வைத்து கொண்டார். முதல் பூஜை அவருக்கு நடந்த பின்புதான் மீனாட்சிக்கே பூஜை நடக்கும். மதுரை வீரன் மாறுகை வாங்கப்பட்டிருந்த அருந்ததியர் படை மதுரையை தோஷம் செய்தது. அவர்களிடம் மதுரை வீரன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி அருந்ததியர்கள் போரை கைவிட்டனர் என்பது வரலாறு. கல்வர்களிடம் இருந்த மக்களை பாதுகாத்ததனால் தென் மாவட்டங்களில் மதுரை வீரனை அனைத்து இனத்தவரும் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். மேலும் மதுரை வீரனை மாறுகை முறையில் கொண்டவர்களுக்கு மன்னன் பரிசாக வழங்கிய இரத்த பட்டயம் மூலம் நிலங்களை வழங்கியதாகவும், மேலும் மதுரை வீரனை மாறுகை முறையில் கொண்டவர்களுக்கு மன்னன் பரிசாக வழங்கிய இரத்த பட்டயம் மூலம் நிலங்களை வழங்கியதாகவும், அந்நிலங்களை இன்று வரை அவர்களது வாரிசுகள் வழியாக அனுபவித்து வருவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டத்தில் உம்பளச்சேரி அடுத்த மகாராஜபுரம் மேல் பாதி செட்டி புலம் இலையில் உள்ள ஆற்றின் கரைக்கு ஒட்டிய பகுதியில் மர்தூரான் கொன்ற அறை என்ற இடம் உள்ளது. இந்த இடத்தில் மதுரை வீரன் குதிரையில் வந்தபோது கிழக்கு நோக்கி பாயும் கொம்பை ஆற்றின் வடக்கு புறக்கரையிலிருந்து தெற்கு புறக்கரைக்கு ஆற்றின் குறுக்காக கடக்க குதிரையிலிருந்து ஆற்றில் இறங்கிய போது குதிரை சேற்றில் சிக்கியதாகவும்,
விரட்டி வந்த எதிரி படைகள் மதுரை வீரனை சுற்றி வளைத்து வெட்டி கொன்றதாகவும் செய்தி அறிந்து சம்பவ படையினர் அங்கு சென்றபோது வெட்டி கிடந்த வீரனை கண்டு கரையை கடந்து தெற்கு கரையில் வெட்டப்பட்டதால் அவர் தெற்கே செல்ல வந்துள்ளார். எனவே ஊரின் தெற்கு எல்லையில் தூக்கிச் சென்று அடக்கம் செய்யலாம் என முடிவு செய்து செட்டிப்புலம் தெற்கு காடு என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அவ்விடத்தில் தெற்கு வீரர் என்ற கோவில் வழிபாடு ஏற்பட்டதாகவும் ஆவணி பௌர்ணமியில் விழா எடுத்து வருவதுமாக மரபு வழி செய்திகள் உள்ளன. மதுரை வீரன் கொன்ற கரை இன்னும் மருதூரான் கொன்றரை என்ற வழக்கத்தில் இருந்து வருகிறது. ஆவணி மாத பௌர்ணமி என்று அந்த ஆற்றின் கரையில் படையிலிட்டு ஒரு பிரிவினர் வழிபாடு செய்கின்றனர். கோயில்கள் மதுரை வீரன் சிலை, முனீஸ்வரர் கோவில், கோலாலம்பூர். வாய்மைநாதன் எழுதிய மதுரை வீரன் நூல்களில் காணப்படுகின்றன. திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரன் 1939 திரைப்படமாக வெளிவந்தது.